الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال النبي صلى الله عليه وسلم أنا محمد أنا أحمد أنا الماحي الذي يمحو الله به الكفر وأنا الحاشر الذي يحشر الناس على قدمي وأنا العاقب لا نبي بعدي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வலிலே உலகமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் உலமாக்கள், அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள் எடுத்து சொல்லி வரக்கூடிய நேரம். அந்த வகையிலே நம்முடைய பாசத்திற்குரிய மௌலானா ஹலீல் அஹ்மத் ஹசரத் அவர்கள், ஹலீலுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறார்கள். இதில் எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த மாந்தர்கள் என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தவர்கள் எண்ணிக்கையில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஏராளமான புலவர்கள், கவிஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்புகள் புகழ்வதற்கு முன்னால் படைத்தவனாகிய அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் புகழ்ந்தது அல்லாஹ் தான் அவர்களை புகழ்கிறார். இன்னும் சொல்ல போனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உண்மையாக புகழ முடியும். ஒரு கவிஞர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை கவிஞர்கள் என்னென்ன வார்த்தைகளில் புகழ்ந்தாலும் அது குறைவுன்னு சொன்னார். நீங்க என்னதான் வார்த்தைகளை போட்டு புகழ்ந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக உங்களால் புகழ முடியாது. படைத்தவனாகிய அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை புகழ முடியும் சொன்னார். அந்த வகையிலே அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே புகழப்பட தகுதியானவர்கள். இப்போ மற்ற மனிதர்கள் ஒருவர் மற்றவரை புகழலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் நேருக்கு நேராக புகழக்கூடாதுன்னு சொன்னார். நேருக்கு நேரம் யாரையும் புகழாதீங்க. நீங்கள் புகழ்ந்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கழுத்தை முறித்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நேருக்கு நேராக யாராவது புகழ்றவங்களை பார்த்தா அவர்கள் முகத்தில் மண்ணலி போடுங்கன்னு சொன்னான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அவர்களது முன்னிலையிலும் புகழப்பட தகுதியானவர்கள், அவர்களுக்கு பின்னாலும் புகழப்பட தகுதியானவர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்படுவதற்கான எல்லா காரணங்களும் இருக்கிறது. எல்லா காரணம். ஒருவரை புகழ்வதற்கு அழகு ஒரு காரணம் இல்லையா? ஒரு மனிதர், அழகான மனிதர்களை உலகத்தில் புகழப்படுது. எத்தனையோ பேர் அவர்கள் ரசிக்கிற ஆண்களை, அவர்கள் ரசிக்கிற பெண்களை புகழ்றாங்க, அந்த அழகுக்காக புகழ்றாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுக்கு ஈடு இணை கிடையாது. அவர்களுடைய அந்த தோற்றம், அவர்களுடைய அந்த பொலிவான முகம், அதற்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாது. சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை
இந்த அழகான வதனத்தை சில நேரங்களிலே சூரியனோடு ஒப்பிடுவார்கள், சில நேரங்களிலே சந்திரனோடு ஒப்பிடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோற்றம் அவ்வளவு அழகானது, அவ்வளவு பிரகாசமானது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழகாத்தான் படைத்தான். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழகாகத்தான் படைத்தான், ஆனால் அதிலேயும் அல்லாஹ் என்னை மிக அழகானவனாக படைத்தான் எல்லா நபிமார்களை விட. இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர்கள், உலகத்தினுடைய அழகுல பாதி அவர்களுக்கு தரப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அறிஞர்கள் சொல்றாங்க, பெருமானாருடைய அழகுல பாதி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்டது. உலகத்தினுடைய அழகுல பாதி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முழு அழகு. அந்த அழகுல பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்டது. நம்முடைய அறிஞர்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விட பெருமானார் அழகானவர்கள் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து பெண்கள் மயங்கி அவர்கள் தங்களது கரத்தை வெட்டி கொண்டதாக குர்ஆன் சொல்கிறது. அப்படி பெருமானாரை பார்த்து அழகுல மயங்கி யாரும் கையை வெட்டலையே அப்படின்னு ஒரு கேள்வி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுல பெண்கள் மயங்கினாங்க, கையை வெட்டினாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அழகை பார்த்து அப்படி யாருமே மயங்கலையே. அதற்கு உலமாக்கள் ரெண்டு விதமான பதில் சொன்னாங்க. ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகை மட்டும் கொடுக்கல, அழகோடு ஒரு கம்பீரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த அழகோடு கம்பீரத்தை பார்க்கிற யாருக்குமே பெருமானார் மீது தப்பான எண்ணம் வரவே வராது. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கம்பீரத்தை சேர்த்து கொடுத்துட்டான். வெறும் அழகு மட்டும் இருந்தால் அது சோதனை, ஆனால் அழகோடு கம்பீரமும் இருந்தால் அந்த கம்பீரம் பார்க்கிற உள்ளத்துல மரியாதையை கொடுக்கும். எந்த பெண்ணும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தவறான எண்ணத்தில் பார்க்க முடியாத ஒரு கம்பீரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உண்மை என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகை அல்லாஹ் மனிதர்களுக்கு முழுசா வெளிப்படுத்தவே இல்லை. காரணம் என்ன? அவர்களுடைய உண்மையான அழகை வெளிப்படுத்தினால் இந்த உலகத்துல பார்ப்பதற்கு இந்த கண்களுக்கு சக்தி இல்லைன்ட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு அழகை அல்லாஹ் காட்டிட்டான்னு சொன்னா அந்த அழகை பார்க்கிற சக்தி இந்த கண்களுக்கு கிடையாது. அதனால் அல்லாஹ் தஆலா அவருடைய அழகை நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அருமையானவர்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகழ்வது அழகுக்காக என்றால் இந்த உலகத்திலே அவர்களை விட அழகான ஒரு படைப்பு இல்லவே இல்லை. ஜாபிர் இப்னு சமரா சொல்வது போல, ஒரு அழகான நில ஒளி, பிரகாசமான நில ஒளி, முழு பௌர்ணமி அன்று நான் அல்லாஹுடைய தூதரையும் பார்க்கிறேன், அந்த பௌர்ணமி நிலவையும் பார்க்கிறேன். ஃபலஹுவ அஹ்ஸனு இன்தி மினல் கமர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த நிலவை விட என்னிடத்தில் அழகானவர்கள் என்று ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமரா சொன்னார். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்துக்கு நிகர் கிடையாது. இதைத்தானே ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொன்னார்கள், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, உங்களை விட அழகான ஒரு படைப்பை என் கண்கள் பார்த்ததும் இல்லை, உங்களை விட அழகான ஒரு மனிதரை எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் இல்லை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உடல் அழகு என்னவென்று சொல்வது? பெருமானாருடைய உடல் முழுவதுமே மனம்தான், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனம்தான். அவங்களுடைய நபித்துவ முத்திரை, அந்த நபித்துவ முத்திரையிலிருந்து கஸ்தூரி மனம் வரும். நபித்துவ முத்திரையிலிருந்து சில நேரங்களில் சஹாபாக்கள், அவங்க வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு நறுமணமே தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முசாஃபஹா செஞ்சுட்டா அந்த கரத்தை உடம்பெல்லாம் தடவி கொள்வாங்க. ஏன்னா அந்த கைகள் மணந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை எப்படி மணக்கும்னு சொன்னா, அதில் தானே சொல்றாங்க, நம்மில் யாராவது ஒரு அத்தர் நறுமண பொருள் உள்ள ஒரு பாத்திரத்துல கையை விட்டு எடுத்தா எப்படி மணக்குமோ அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்கள் மணக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்கள், ஒரு பாத்திரத்துல அத்தர் இருக்குது, நிரம்ப நறுமணம் இருக்குது, அந்த நறுமணத்துக்குள் நீங்க கையை விட்டு எடுத்தா எப்படி மணக்குமோ அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்கள் மணக்கும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியின் மென்மை இருக்கு இல்லையா, அதில் தானே சொல்றாங்க, பெருமானாருடைய கரத்தை விட மென்மையான எந்த பட்டையும் நான் தொட்டது கிடையாது. பட்டு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியின் மென்மைக்கு முன்னால்
பட்டு கெட்டியானது தான். அவங்களுடைய மேனி பட்டை விட அவ்வளவு அழகான மேனி. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகை நாம் என்ன என்று சொல்வது? அந்த அழகுக்காக புகழ வேண்டும் என்று சொன்னால் அந்த அழகுக்கும் புகழலாம். இமாம் பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் பெருமானாருடைய அந்த அழகை எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. ஃபஹுவல்லதி தம்ம மஅனாஹு வ சூரத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, அவர்களுடைய வெளித்தோற்றம் அவர்களுடைய அகமியம் இரண்டுமே நிறைவான அழகை பெற்றது. முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின் ஃபீ மஹாசினி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகில் அவருக்கு இணையே கிடையாது. வணக்கத்தில் அல்லாஹுக்கு இணை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்திலும் நிறைவிலும் அவர்களுக்கு இணையே கிடையாது. அவர்களுடைய அழகை பங்கு போட முடியாதுங்கிற ஃபஜௌஹரில் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிம். பெருமானாருடைய அழகை நீங்கள் பங்கு போட முடியாதுன்னு சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு அவருடைய அழகு, அவருடைய அந்த தோற்றம், அவர்களது உடலுடைய பரிபூரணத்தன்மை, இந்த மனிதர்களுக்கு இருக்கிற எந்த குறையும் அவர்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிப்பிடம் சென்று விட்டு வந்தால் அங்கிருந்து நறுமணத்தை தான் நான் உணர்வேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிவறை சென்று விட்டு வந்தால் அங்கிருந்து நறுமணமே வரும். ஏன்னு சொன்னா நம்முடைய உடல்கள் எல்லாம் இந்த ரத்தம், இந்த சதை, இந்த உடம்பில் இருக்கிற எல்லாமே இந்த உலகத்து பொருளால் ஆனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடைய அத்துணையும் சொர்க்கத்து பொருளால் ஆனது. அப்போ சொர்க்கத்தில் நாற்றம் இருக்காது, சொர்க்கத்தில் வேர்வை நறுமணமாகத்தான் இருக்கும். நாம இந்த உலகத்தினுடைய இந்த பொருள்களால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹுடைய திருத்தூதர் சொர்க்கத்தினுடைய மூலப்பொருளில் படைக்கப்பட்டவர்கள். பிறகு அவர்களுடைய உடம்புல என்ன வாட இருக்க முடியும்? ஆக அழகுக்காக அவர்களை புகழ்ந்த கவிஞர்கள் இருக்கிறாங்க. ஆக அந்த வகையில் அவங்க என்னங்க புகழுக்குரியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கான அடுத்த காரணம் என்று நாம் பார்த்தோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான நற்குணங்கள், பெருமானாருடைய அந்த குணங்கள், குணத்திற்காக புகழ வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட குணமுடையவர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்றான். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இப்போ பெருமானாருடைய குணத்திற்கு அல்லாஹ்வே சாட்சி சொன்ன பிறகு மனிதர்கள் சாட்சி சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் தொடர்பாக ஒரு சம்பவம் அல்ல, 2 சம்பவம் அல்ல, எல்லா மனிதர்களிடத்திலும் அவர்கள் எப்படி பழகினார்கள் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். தவறு செய்த மனிதர்கள், குற்றம் செய்த மனிதர்கள், அவர்களிடத்தில் அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது? நாம உலக சமூகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனை எப்படியெல்லாம் ஏசுகிறோம், எவ்வளவு கேவலமாக பேசுகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த பண்பு, தவறு செய்த மனிதர்களை தனக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சிருப்பாங்க, ரொம்ப அவர்களுக்கு அருகில் இருப்பாங்க. ஒரு சஹாபி, அவருக்கு இயற்கையாகவே பெண்கள் மீது அவருக்கு நாட்டம் அதிகம். அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனை ஒவ்வொரு விதமாக படைக்கிறான். பெண்கள் மீது அவருக்கு நாட்டம் அதிகம். ஒரு வருஷம் ரமலானுடைய மாதம் வருகிறது. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் பகல் காலங்களில் எல்லா ஆசாபாசங்களையும் தடுத்திருக்கிறார். இரவுல தாம்பத்திய உறவுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பயம், அவருடைய கட்டுப்படுத்த முடியாத ஆசையினால ரமலான்ல நோன்பு வைத்து கொண்டு பகல்ல எங்க மனைவியோடு சேர்ந்து விடுவோமோ என்று அவருக்கு ஒரு பயம். அதனால மனைவியை விட்டு 1 மாசம் தூரமா இருக்கணும்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு சத்தியம் பண்ணிடுறார். என்ன சத்தியம்? அந்த காலத்துல மனைவியை தாய் போலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. எல்லாம் ரமலான் முடிகிற வரைக்கும் எனக்கு என் மனைவி தாய் மாதிரி, என் மனைவியை நெருங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறாரு. சத்தியம் பண்றது எதற்கு? 1 மாசம் மனைவியை நெருங்கவே கூடாது, ரமலான் முழுவதும் இந்த சிந்தனை வரக்கூடாது, அந்த நோக்கத்துல தான் சத்தியம் பண்றார். ஆனால் ஒரு 15 நாள் அவரால் தாங்க முடியல. ஒரு 15 நாள்ல அவர் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா இப்ப தன்னுடைய சமூகத்துல உள்ள எல்லாத்தையும் வந்து சொல்றார், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நீங்க யாராவது எனக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன இதற்கு பரிகாரம், என்ன இதற்கு சட்டம், யாராவது போய் கேட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, போப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது, உனக்காக நாங்கள் போய் கேட்க
அல்லாஹ் எங்கள் விஷயத்தில் ஏதாவது ஆயத்தை இறக்கி எங்களை கண்டிக்கிறதுக்கா? நாங்கள் கேட்க போய் எங்கள் விஷயத்தில் அல்லாஹ் கோவப்பட்டா என்ன செய்கிறது? நாங்கள்லாம் கேட்க முடியாதுன்ட்டாங்க. அவர் கடைசியில் வேற வழியே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே வர்றார். வரும்போதே எப்படி வர்றாரு? தன்னுடைய தலைமுடியை பிச்சுக்கிட்டு வர்றார், சட்டையை கிழிச்சிட்டு வர்றார், மார்பில் அடிச்சுட்டு வர்றாரு. ஐயோ நான் நாசமாக போயிட்டேனேன்னு சொல்லு. இப்படி தலைமுடியை பிக்கலாமா? அப்படி சட்டையை கிழிச்சிக்கலாமா? நெஞ்சில் அடிக்கலாமா? உலக சோதனைகளுக்காக செய்யக்கூடாது. ஆனால் பாவம் செஞ்சவன் செய்யலாம். பாவத்துக்கான இப்படி தலையில் அடிச்சுக்கலாம். அவர் அப்படிதான் வர்றார். யார சொல்லதான் நான் நாசமாக போயிட்டேன். என்னப்பா சொல்லு. இப்படி சத்தியம் பண்ண ஒரு மாதம் மனைவியை தொடமாட்டேன்ட்டு பாதியிலே சத்தியத்தை மீறி போட்டேன், நான் மீறிச்சிட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டிக்கல, அவரை ஒரு வார்த்தை கூட திட்டல. சரிப்பா இதற்கு பரிகாரம் சொல்கிறேன், ஒரு அடிமையை விடுதலை செய்யப்பாங்கிறார். அரபியில் அடிமைக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ரக்கபா. ரக்கபானா பிடரிங்கிற அர்த்தமும் இருக்குது. அப்போ சொன்னாங்க ஹர்ரிர் ரக்கபத்தன், ஒரு ரக்கபா விடுதலை செய்ப்பான்னு சொன்னாங்க. அவர் தன்னுடைய பிடரில் கை வச்சு இந்த பிடரிக்கு தான் நான் சொந்தக்காரன், வேற பிடரிலாம் என்கிட்ட இல்லைங்கிறார். எனக்கு இருக்கிறது என் பிடரி தான் இருக்குது, வேற பிடரி என்கிட்ட கிடையாது. சரி அப்படி ஆனால் 2 மாதம் நோன்பு வையப்பா. நோன்பு வச்சாதான் எனக்கு ஆசையே கூடுது. எனக்கு போய் 2 மாதம் நோன்பு வைக்க சொன்னால் எப்படி? சரி 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடு. இந்த மதீனமா நகரத்தில் எங்கள் குடும்பத்தை விட ஏழை குடும்பம் யாருமே கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா சதக்காவுடைய பொருள்கள் வரட்டும், அதை கொடுக்குறேன், அதை கொண்டு நீ தர்மத்தை எடுத்துட்டு கஃபாரா கொடு, பரிகாரம் கொடுன்னு சொன்னாங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் வந்து ஒரு அழகான வார்த்தை சொன்னார். நான் செஞ்ச தப்பை உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் உங்களிடம் நெருக்கடியான நிலையையும் மோசமான கருத்தையும் கண்டேன். அல்லாஹுடைய தூதரிடம் விசாலத்தையும் அழகான கருத்தையும் கண்டேன். நீங்கள் என்ன வெறுத்தீங்க, கடுமையாக பேசினீங்க, ஆனால் அல்லாஹுடைய தூதர் அப்படி என்ன பேசலை. என்னிடத்தில் அழகான முறையில் எனக்கு ஆறுதல் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆக இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்த ஒரு மனிதரிடத்துல கூட அவர்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக நடந்தாங்க. அருமையானவர்களே, இந்த நற்குணத்தை பற்றி புகழலாமே. ஒரு மனிதரை புகழ்வதற்கான காரணங்கள், குணம் ஒரு காரணம் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருத்தூதரை விட இந்த உலகத்தில் மகிமை மிக்க குணம் யாருக்குமே கிடையாது. அருமையானவர்களே, நாம் எல்லாருமே விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கிறது இல்லை. நம்மளை பற்றி யாராவது குறை சொன்னால் நாம் அப்படியே எகிரிட்டு வர்றோம், என்னை பற்றி குறை சொல்றியா நீ? விமர்சனத்தை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே குறையுள்ளவர்கள் தான். ஆனால் நாம் யாராவது நம்மளை பற்றி குறை சொன்னால் கோவப்படுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சஹாபாக்கள் யாராவது ஒரு அவசரப்பட்டு, சஹாபாக்கள் பெருமானார் மீது அளவு கடந்த பிரியமுடையவர்கள், சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அப்படி சில விமர்சனங்கள் பண்ணிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விமர்சித்தீர்களா அப்படின்னு கோவப்பட்டதே இல்லை. அந்த தோழர்களை அமர வைத்து தன்னுடைய நிலையை விளக்கினான். அப்படி விளக்கணுங்கிற தேவையே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அழகான முறையில் விளக்குனாங்க. ஒரு அற்புதமான சம்பவத்தை உலமாக்கள் எழுதுவாங்க. எல்லா கிதாபுகள் ஹதீஸுகள்லையும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போரில் கிடைத்த செல்வங்கள், அந்த செல்வங்களை எல்லாம் மக்காவுடைய குறைஷிகள் அவங்க எல்லாம் அப்போதான் முஸ்லீமாக இருக்கிறாங்க. அபூ சுஃபியான், சஃப்வான் இப்னு உமையா எல்லாம் அப்போதான் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இந்த ஆளுகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ஒட்டகம், ஒரு ஆளுக்கு 200 ஒட்டகம். எல்லாம் நேற்று காஃபிரா இருந்து இன்னைக்கு முஸ்லீமான ஆளுகள். சஹாபாக்கள்ல அன்சாரி தோழர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். என்னடா இவெல்லாம் நேற்று வரைக்கும் நம்மளோட சண்டை போட்டவன், நம்மளோட உஹதுல, பத்ர்ல, ஹந்தக்ல எதிரில் நின்று ஆளுக, நம்ம உடன்பிறப்புகளை நம்ம தோழர்களை எல்லாம் கொலை செஞ்சவன். இந்த ஆளுகளுக்கு அல்லாஹுடைய தூதர் 100 ஒட்டகம் 200 ஒட்டகம் என்று அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களே. நாம தானே பெருமானார் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் வந்தபோது அரவணைத்தோம், நம்ம தானே உதவி செஞ்சோம், நமக்கு எதுவுமே கொடுக்கலையேன்னு சொல்லி அன்சாரிகள் ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்கு எட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படலை, ஆத்திரப்படலை. சொன்னாங்க, அன்சாரிகளை மட்டும் வர சொல்லுங்க, வேறு யாரும் வரக்கூடாது, அன்சாரிகளை மட்டும் ஒரு இடத்துல கூட்டுங்க. அன்சாரிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் மிக அழகான ஒரு முறையில் உரையை தொடங்கினாங்க. சொன்னாங்க,
என்னை என்னுடைய ஊர் மக்கள் பொய்யாக்கினார்கள், நீங்கள் உண்மைப்படுத்தினீர்கள். என் சொந்த ஊர் மக்கள் என்னை விரட்டினார்கள், நீங்கள் எனக்கு அரவணைப்பு கொடுத்தீங்க, அடைக்கலம் கொடுத்தீங்க. ஆக எல்லா வகையிலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் நீங்க தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்க என்னை பத்தி என்ன செய்யலாம், சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். பிறகு சொன்னாங்க, நீங்க வழிகேட்டில் இருந்தீங்க, அல்லாஹ் என்ன கொண்டுதான் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். சண்டை போட்டு கிடந்தீங்க அவுஸ் ஹஸரஜ்னு சொல்லி, அல்லாஹ் என்ன கொண்டு உங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தினான் என்று அந்த அன்சாரிகளிடத்துல சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னாங்க, அருமையான அன்சாரிகளே, நான் இந்த புதுசாக முஸ்லீமான இவங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தேன். அதுக்கு காரணம் என்ன? நான் உங்களுடைய இறை நம்பிக்கையின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால இந்த துன்யாவை அவர்களுக்கு கொடுத்துட்டேன். எல்லாரும் அவங்க ஒட்டகத்தையும் ஆட்டையும் எடுத்துட்டு போறாங்கன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதராகி என்ன கொண்டுட்டு போங்க உங்க வீட்டுக்கு. மற்றவர்கள் எல்லாம் எனக்கு வெளிரங்க ஆடை என்று சொன்னா, அன்சாரிகள் என்னுடைய உள்ரங்க ஆடை. மக்கள் எல்லாம் ஒரு பாதையில போனா நான் அன்சாரிகள் செல்லுகிற பாதையில தான் போவேன். அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் நான் என்னை கருதுவேன் என்று சொன்னபோது அந்த அன்சாரிகள் எல்லாம் தாடி நனையும் அளவுக்கு அழுதான். அருமையானவர்களே, ஒரு விமர்சனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில கையாண்டாங்க. ஆக இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகான குணம் எல்லா இடங்களிலும் மனைவிமார்களிடத்திலே அப்படிதான். அற்புதமான அந்த குணத்தை கொண்டுதான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்களே தவிர கோபப்பட மாட்டாங்க, வார்த்தையை விட்டுறவே மாட்டாங்க. பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு இடையில எத்தனையோ சண்டைகள் இருக்கும். ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க 9 பேர் 2 அணியா இருந்தாங்க. அன்னை ஆயிஷா, சௌதா, சஃபியா இவங்கெல்லாம் ஒரு டீம். உம்மு சலமா, அதில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இவங்கெல்லாம் ஒரு டீம். எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிற நேரத்தில் இன்னொரு அம்மா ஏதோ சமைச்சு கொடுத்து விட்டுருச்சு, ஏதோ விசேஷமாக செஞ்சாங்க, சமைச்சு கொடுத்து விட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த பொம்பளை எதுக்கு சமைச்சு கொடுத்து விடுறது. அதனால அந்த கொண்டு வந்த பாத்திரத்தை கோபத்தில் இவங்க தட்டி விட்டார். தட்டி விட்டால் சாப்பாடு கொட்டிடுறது, பாத்திரமும் உடைந்து விடுகிறது. இது எங்கே நடக்குது? மஸ்ஜித் நபவி ஒட்டி தான் பெருமானாருடைய வீடு இருக்குது. தென்னை தோழர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. பெருமானாருடைய அந்த மதரசாவுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கோபத்தில் தட்டி விட்டு உணவும் கீழே கொட்டிடுச்சு, பாத்திரமும் உடைஞ்சிடுச்சு. இந்த மாதிரியான இடத்துல அடுத்த ஆண்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் உங்கள் மனைவி இப்படி செஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாரும் ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விடுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுடைய கண்ணியம் போகுது, உங்களுடைய மானம் போகுது. எல்லாரும் பார்க்குற இடத்துல இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 வார்த்தை தான் சொன்னாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? சொன்னாங்க, இது ஒன்றும் இல்லை, வாரத்துக்கும் நோக்கும் உங்களுடைய தாய். ஏன்னா பெருமானாருடைய மனைவியே நமக்கெல்லாம் தாய் தானே. உங்களுடைய தாய்க்கு ஏற்பட்ட ஒரு கோபம் இது. அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் இன்னொரு அம்மா சமைச்சு கொடுத்து விடலாமா? இந்த கோபம் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும், பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது உங்களுடைய தாய்க்கு ஏற்பட்ட ரோஷம், அதனால இதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணம், உயர்ந்த பண்புகள், அதற்காக அவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேண்டுமானாலும் அவர்களை புகழலாம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில நற்குணத்திற்கான எவ்வளவு சான்றுகள், 1 அல்ல 2 அல்ல. ஒரு நாள் தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு கிராமவாசி வர்றார். கிராமவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் என்ன, அதெல்லாம் தெரியாது. வந்தவர் என்ன செய்யறாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேனியில கொஞ்சம் இறுக்கமான தடிப்பமான ஒரு மேல் துண்டு போட்டிருக்கிறார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் பட்டையை சற்றே அழுத்தி பிடிச்சிடுறார். ஏற்கனவே துண்டுடைய அழுத்தம் வேற, இவரை அழுத்தி பிடிச்சதுல தோல் பட்டையில நல்லா அச்சு பதிஞ்சிருச்சு. அழுத்தி பிடிச்சிட்டு சொன்னாரு, எனக்கு பைத்துல் மால்ல இருந்து ஒரு ஒட்டக நிரம்ப கோதுமையை கொடுங்க, இன்னொரு ஒட்டக நிரம்ப வார்கோதுமையை கொடுங்க. நீங்க கொடுக்கறது உங்க வீட்டில இருந்தோ உங்க அத்தா வீட்டில இருந்தோ கிடையாது. பைத்துல் மால்ல இருந்து கொடுக்க போறீங்க. 2 ஒட்டக நிரம்ப உணவுப் பொருளை ஏற்றி கொடுக்குறீங்க. நீங்க ஒன்றும் உங்க பொருளை கொடுக்கல, உங்க அத்தா சொத்தை கொடுக்கல, பைத்துல் மால்ல இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இப்படி கேட்டா நம்முடைய
நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் தனிமையிலேயும் கிடையாது, தனியாக ஏதோ ஒரு ரூமில் இல்லை, எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. இப்போ கேட்குறாரு, இப்போ நபிஸுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ நான் கொடுக்கறது இருக்கட்டும், நீ அழுத்தி என்னை பிடிச்சி இல்லையா, பதிலுக்கு நானும் அழுத்தி பிடிப்பேன்னு சொல்கிறான். மார்க்கத்தில் ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்கலாமா இல்லையா, நீ இப்போ அழுத்தி பிடிச்சிட்ட வாரு பதிஞ்சு இருக்குது, நானும் அழுத்தி பிடிப்பேன். அந்த ஆள் சொல்கிறாரு, வல்லாஹி லா உகீதுகஹா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பழிக்கு பழி வாங்க அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு தைரியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காண்டி பழி வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி தைரியம் அவருக்கு. பெருமானார் பழி வாங்க மாட்டாங்க சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பழிக்கு பழி வாங்க அனுமதிக்க மாட்டேன். சஹாபாக்கள் இந்த காட்சியை பார்த்து கொந்தளிச்சு போயிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அழுத்தி பிடித்ததும் இல்லாமல், அவங்கள்ட்ட கேட்குற ஒழுக்கமும் இல்லாமல், கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லையா, எல்லாம் கோபத்தில் அப்படியே எந்திக்கிறான். மெதுவாக கூட்டம் எந்திக்குது, எந்திக்கிற விட்டோம்னா அவரை போய் அடிச்சுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், உங்களில் ஒவ்வொருவரும் நான் சொல்லுகிற வரை அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்ட்டான். எல்லாம் அப்படியே உட்காரணுன்ட்டான், யாரும் நகரக்கூடாதுன்ட்டான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு என்ன செய்ய முடியும், எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, எப்பா இவருக்கு 2 ஒட்டக நிரம்ப உணவுப் பொருளை ஏற்றி கொடுப்பா, எல்லாத்தையும் ஏற்றி கொடு. ஏற்றி கொடுத்து அவர் போயிட்டார். சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்சரிஃபு அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளோடு எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. இப்படி எந்த இடத்துலையும் அவங்க கோவப்பட்ட ஒரு வரலாறு நம்ம பார்க்க முடியல. அல்லாஹ்வுக்காக கோவப்படுவாங்க, ஆனால் சொந்த விஷயங்கள்ல அவங்கள்ட்ட யாராவது கண்ணிய குறைவாக நிறைந்தார், அவர்களை யாராவது விமர்சித்தார், அவர்களை கோவப்படுத்துகிற விதமாக நடந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டதே கிடையாது. அவர்கள் ஒரு யூதனிடம் கடன் வாங்கியிருந்தாங்க, ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்க, பொருளுக்கான கடனை கொடுக்கிற நேரமே வரல. அந்த யூதர் கடுமையாக கேட்ட நேரத்தில் கூட அவரை சஹாபாக்கள் கண்டித்த நேரத்தில் அவரை கண்டிக்காதுங்க, என்ன கண்டிங்கள்னு சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற குணங்கள், அந்த குணத்திற்காக அவர்களை புகழலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கான காரணங்கள்ல ஒன்று, இந்த உம்மத்திற்கு அவர்கள் செய்த உபகாரங்கள். இந்த உம்மத்திற்கு அவங்க செஞ்ச எவ்வளோ பெரிய உபகாரங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டத்திட்டங்கள்ல அல்லாஹ் 2ல் 1 எடுக்குமாறு சொன்னால் இந்த உம்மத்துக்கு லேசானதை தான் எடுப்பான், லேசானதை எடுப்பான். உதாரணமாக பாருங்க, பொதுவில் மிஸ்வாக்கு செய்கிறது. இப்போ நம்மில் 90% பேர் மிஸ்வாக் செய்கிறது இல்லை. இந்த மிஸ்வாக்குங்கிற சட்டத்தை அல்லாஹ் என்ன சொன்னால், நீங்கள் விரும்பினா ஃபர்தாக ஆக்குங்க, நீங்கள் விரும்பினா சுன்னத்தாக ஆக்கிருங்க. பெருமானாருடைய விருப்பத்தில் அல்லாஹ் விட்டுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஸ்வாக்க ஃபர்தாக்கணும், கடமையாக்கணும் என்றுதான் என் மனம் விரும்பியது. ஆனால் லௌலா அன்ன சுக்காலா உம்மதி, என்னுடைய உம்மத்திற்கு கஷ்டமாக போயிடும் என்ற ஒரு நிலை இல்லை என்று சொன்னால், ல ஃபரல்து அலைஹிம் சிவாக், நான் மிஸ்வாக்கை கட்டாயமாக்கி இருப்பேன்னு சொன்னாங்க. இப்போ உம்மத்து கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது, மிஸ்வாக்கு கடமையாக போயிருந்துச்சுன்னா மிஸ்வாக் செய்யாமல் உங்கள் உது ஏன் உது யார் உதுவுமே கூடாது. எங்கே போனாலும் கையில் மிஸ்வாக் இருக்கணும். இப்போ நாம் இஷா தொழுக வக்து வந்தது, இஷாவை தொழுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால், இஷா தொழுகை இரவில் 3ல் 1 பகுதி கடக்கும் போது தான் இஷாவை தொழ வேண்டும். இப்போ இன்னைக்கு டைப்படி பார்த்தீங்கன்னா இரவுல 3ல் 1 பகுதிங்கிறது 10 மணிக்கு தான் வரும் சொன்னாங்க. எனக்கு விருப்பம் அதுதான், இரவுல 3ல் 1 பகுதி வரும்போது தான் இஷாவை தொழணும். ஆனால் அப்படி ஆக்கியிருந்தா உம்மத்தில் எவ்வளோ பேருக்கு கஷ்டம், எத்தனை பேருக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது சொன்னாங்க. என்னுடைய உம்மத்துடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு தான் நான் அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நான் ஏற்படுத்தலை. ரமதானில் தராவீஹ் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்க்கலாமா இல்லையா, ஃபர்ஸ்ட் நாள் பள்ளி பூரா நிரம்பி இருக்கும், 2வது நாள் என்னவாகும், பாதி ஆகும், 3வது நாள் 3ல் 1 பங்கு ஆகும். அப்புறம் கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதையாக அடுத்து 1 செப்பு நிரம்புறதே படாத பாடாக இருக்கும். இதுதான் தராவீஹுடைய நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு 3 நாள் மட்டும்தான், 2 நாள் மட்டும்தான் தராவீஹை ஜமாத்தா தொழுதாங்க. பெருமானார் பின்னால எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. 3வது நாள் தொழலை. இப்போ காரணம் சொன்னாங்க, நான் இந்த ரமதானுடைய இரவு தொழுகை இருக்குது, அதை நான் தொடர்ந்து தொழுதால் அல்லாஹ் எங்கே கடமையாக்கிடுவானோன்னு பயம். கடமையாக்கிட்டா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். காலையில் நோன்பு வைக்கிறோம், அப்போ இரவுல தராவீஹ் கடமையாக இருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு லேசான மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க.
தண்ணியை பயன்படுத்த முடியலன்னா தயமம் செய்யுங்க. நின்று தொழ முடியலையா உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழ முடியல படுத்து கொண்டு தொழுங்க. நமக்கு ஆடையில் நஜிசு பட்டால் தண்ணீரால் கழுவுனா போதும். பனு இஸ்ராயல்கள் அந்த ஆடையை வெட்டி எடுக்கணும், கத்திரியால் வெட்டணும். இப்படி சட்டங்கள் அவர்களுக்கு அவ்வளவு கடுமை. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளால் நமக்கு எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் லேசாக்கினான். இப்படி இந்த உம்மத்திற்கு அவர்கள் செய்த உபகாரம் இருக்குது. அந்த உபகாரத்துக்காண்டி அவங்கள புகழலாமே. அப்படியானால் இந்த உலகத்தில் புகழுக்குரிய ஒரே நபர் யாருன்னா அவங்க தான். புகழ்வதற்கான எல்லா காரணங்களும் அவங்க விஷயத்தில் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்களில் எண்ணிலடங்காத மக்கள் இருக்கிறாங்க. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய கவிஞர். கஅப் இப்னு ஸுஹைர் அவர் இஸ்லாத்தை ஏற்கல. இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் முஸ்லிம்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எல்லாம் கொஞ்சம் என்னங்க கடுமையாக சில வார்த்தைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி தகவல் வருது, கஅப் இப்னு ஸுஹைர் முஸ்லிம்களையும் பெருமானாரையும் கொஞ்சம் தவறாக பேசியதாக பெருமானாருக்கு தகவல் கிடைக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆளை யாராவது கண்டீங்கன்னு சொன்னால் விட்டுறாதீங்க, அவரை கொலை செஞ்சிருங்க அப்படின்ட்டான். இஸ்லாத்தையும் பெருமானாரையும் தரக்குறைவாக பேசிட்டார். பெருமானார் அவரை கொல்ல சொல்லிட்டாங்க. அவர் தான் தவற விளங்கிட்டார். தன்னுடைய தவற விளங்கி கஅப் இப்னு ஸுஹைர் அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் வர்றார். முன்னால் ஒரு அற்புதமான கவிதையை படிக்கிறார். அந்த கவிதைக்கு கசீதத்துல் புருதான்னு சொல்லுவோம். அதுக்கும் புருதாங்கிறது பல கவிதைகளுக்கு பேர். அது கஅப் இப்னு ஸுஹைர் என்ன செய்கிறாரு, பெருமானாருக்கு முன்னால் அவருடைய கவிதையை பானத் சுஆது என்ற ஒரு வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிப்பார். அந்த கவிதையினுடைய 2வது அடியிலேயே சொல்வார், நொப்பித்து அன்ன ரசூலல்லாஹி அவ்அதனி, எனக்கு சொல்லப்பட்டது பெருமானார் உன்னை எச்சரித்திருக்கிறார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். வல் அஃபு இன்த ரசூலில்லாஹி மக்மூல், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மன்னிப்புங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடியதுதான். எல்லாரும் சொன்னாங்க பெருமானார் உன்னை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நான் நம்புகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மன்னிப்பு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது, உங்களுடைய மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்வார், இன்னர் ரசூல லநூருன் யுஸ்ததாஉ பிஹி, இன்னர் ரசூல லநூருன் யுஸ்ததாஉ பிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒளி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரகாசம், அந்த ஒளியை கொண்டுதான் நாம் ஒளியை பெறுகிறோம். முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூல், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வால் உருவப்பட்ட இந்திய வாள் அப்படின்னு சொல்றார். அல்லாஹ்வால் உருவப்பட்ட இந்திய வாள். அவருடைய அழகான கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இறங்கி தன்னுடைய மேலே போட்டிருந்த அந்த சால்வை எடுத்து அவருக்கு போட்டாங்க. புருதானா சால்வைன்னு அர்த்தம். அதை அவருக்கு போட்டு கண்ணியப்படுத்தினாங்க. அது ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யார் புகழ்றாங்களோ அவருக்கு மௌத்து வரைக்கும் ஒரு பல்லு கூட அவருக்கு விடாது. பெருமானாரை புகழக்கூடியவர்களுக்கு ஹஜ்ரத் அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை புகழ்ந்து கவிதை படிக்கட்டுமான்னு கேட்டாங்க, உங்களை புகழட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, என்ன கவிதை சொல்ல போறீங்க சொல்லுங்க, என்ன புகழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பற்கள் எதுவுமே விழாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன புகழ்ந்தீங்க உங்களுடைய எந்த பல்லுமே விழாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொல்கிறாங்க, அவங்களுடைய பெரிய தந்தையை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட கவிதை படிக்கிறாங்க. எல்லா கவிதைகளையும் சொல்ல முடியாது. அதனுடைய ஒரு வரி என்ன, வஅன்த லம்மா உலித்த அஷ்ரகத்தில் அர்து வதாஅத் பினூரிக்கல் உஃபுகுன், நீங்கள் பிறந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சமே பிரகாசித்தது, உங்களால் வானமும் பிரகாசித்தது. அடுத்த அடியில் சொல்லுவாங்க, உங்களுடைய ஒளியில தான் நாங்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறோம். உங்கள் ஒளி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறது பெருமானாருடைய ஒளியால என்று சொன்னான். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை புகழக்கூடியவர்களுடைய அந்த பற்கள் ஒன்று கூட விடாது என்பதாக சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த கவிஞர்களில் ஒரு கவிஞர் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரொம்ப பிடித்தமான கவிஞர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அவருக்காண்டி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ்
யா அல்லாஹ் இவரை ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்துவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் தன்னுடைய மெம்பருக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு மேடை போட்டு கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதற்கு ஒரு மேடை போட்டு கொடுப்பாங்க. யாருக்கு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழக்கூடிய ஒரு கவிஞர். ஒரு முறை பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த அபூ சுஃபியான், அந்த அபூ சுஃபியான் அல்ல, ஹஜ்ரத் முஆவியாவுடைய தந்தை அல்ல, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்த ஒரு அபூ சுஃபியான். அவர் அப்பா முஸ்லீம் ஆகல, காஃபிரா இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்கிறாரு, விமர்சித்து சில கவிதைகளை படிச்சார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புலவர்களை கூப்பிடுறாங்க. இந்த அபூ சுஃபியானுக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். உங்களை யார் கவிதையில் அவருக்கு பதில் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வர்றாங்க. அவர் சில கவிதையில் பதில் சொல்றார். பெருமானாருக்கு அவ்வளவாக திருப்தி இல்லை. அடுத்து வேறு சில கவிஞர்கள் வர்றாங்க. அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவாக அது திருப்தி இல்லை. அடுத்து மூன்றாவதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் வர்றாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ அல்லாஹ்வுடைய சிங்கம் வந்து விட்டார்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சிங்கம் வந்துட்டார் சொன்னாங்க. ஹஸ்ஸான் அவர்களே, என்னை அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் தாக்கி படிச்சிருக்கிறார், அதுக்கு நீ பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லும்போது அவரும் என் குடும்பம் தான், என் குடும்பத்தை தாக்காம அவரை மட்டும் தாக்கணும். என் குடும்பத்தை தாக்கிடக்கூடாது, அவரை மட்டும் தாக்கணும். முடியுமா ஒன்னாலன்னு கேட்டாங்க. ஹஸ்ஸான் சொன்னாங்க, குழைத்த மாவிலிருந்து முடிய உருவுற மாதிரி உங்க குடும்பத்தை தனியா உருவிடு, உங்க குடும்பத்தை பாதிக்கப்படாது, அவரை மட்டும்தான் தாக்குவேன். குழைச்ச மாவிலிருந்து முடியை எடுக்கிறது எப்படி, அந்த மாதிரி உங்க குடும்பத்தை எந்த வகையிலையும் தொடாம நான் அவரை மட்டும் தாக்கி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தான் அழகான கவிதை படிப்பார். ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வஃபீ ذلك عند الله الجزاء. சஹீஹ் முஸ்லிம்ல அவர் படித்த அந்த கவிதைகள் வரும். நீ அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்லி பாடி இருக்கிறாய், நான் அதற்கு பதில் கொடுக்கிறேன், இதற்கு அல்லாஹ்விடம் எனக்கு கூலி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை நீ குறை பாடி இருக்கிறாய், நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன், இதற்கு அல்லாஹ்விடம் எனக்கு கூலி உண்டு என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிக்க படிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருவார். அதனால தான் அவருக்கு பேரு ஷாயிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இறை தூதருடைய கவிஞர். அவர் படித்த எவ்வளவு அழகான கவிதைகள். ஒரு கவிதையில நீண்ட கவிதை தொகுப்பு. அதில் சொல்வார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழும்போது, வதம்மல் இலாஹு இஸ்மஹு இலஸ்மிஹி, அல்லாஹ் தன் பெயரோடு பெருமானாருடைய திருநாமத்தையும் சேர்த்து கொண்டான். இது கால ஃபில் ஹம்ஸில் முஅத்தினி அஷ்ஹது, ஐவேளை தொழுகையின் பாங்கு சொல்லும் போதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படும் போதெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்வார், வஷக்கலஹு மின் இஸ்மிஹி லியுஜில்லஹு, அல்லாஹ் தன்னுடைய பெயரிலிருந்து அவர்களுடைய பெயரை தேர்வு செய்தான். லியுஜில்லஹு, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு. ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மது என்ற அழகான பல கவிதைகள் அவருடைய பேரில் எத்தனையோ கவிதை தொகுப்புகள் இருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்தாங்க. அல்லாமா இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், ஒரு ஹதீஸ் கலை ஆசிரியர், அவர்கள் அல் மினஹு ஃபில் மிதஹ் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த கிதாபில் சஹாபாக்கள் காலத்திலிருந்து தம்முடைய காலம் வரைக்கும் பெருமானாரை புகழ்ந்து கவிதை படித்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரெல்லாம் புகழ்ந்தாங்க, அந்த புகழ் கவிஞர்கள் புலவர்கள் அவங்க என்னென்ன கவிதை படித்தார்கள் என்று அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகான முறையில் அந்த கிதாபை இமாம் இப்னு அஸாக்கிர் தொகுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்படி சஹாபா பெருமக்கள் அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்தாங்க. அதில் ஒரு ஒப்பற்ற ஒரு அழகான கவிதை தொகுப்பு தான் ஹஜ்ரத் இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கஸீதத்துல் புர்தா. கஸீதத்துல் புர்தா என்று சொல்கிறோமே, இமாம் பூசீரியுடைய மிக அழகான ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு. இலக்கியத்திலேயும் அந்த தொகுப்பு இருக்கிறது ஒரு உன்னதமானது.
கருத்திலையும் ஒரு அற்புதமான கருத்தை கொண்டது. ஏன்னா அந்த கசீதத்துல் புர்தாவுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பல வகையாக பிரிப்பாங்க. ஆரம்பம் அமின் தலக்குரி ஜீரானின் விதி சலமின் ஆரம்பர். அது கவிஞர்கள் எப்போதுமே ஒரு காதலியை இழந்து வாடுகிற காதலன், அவனுக்கு என்ன துயரம் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல கவிஞர் சொல்வார். அதற்கு அரபியில கசலுமாங்க. கசல்னா காதலின் துயரன்னு அர்த்தம். அவரும் அப்படி ஒரு காதலியை பிரிந்த அந்த காதலின் துயரம் எப்படி இருக்கும்னு ஆரம்பிப்பார். ஆனா அது யாரை சொல்றாரு? அல்லாஹுடைய தூதரை தான் சொல்றாரு. அது அரபு மொழியினுடைய அந்த இலக்கண நடையில அப்படி என்ன செய்யறாரு, ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய புகழ், முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலை வல் ஃபரீகைனி மின் உர்பி வ மின் அஜமி என்ற அல்லாஹுடைய தூதரை புகழ்வார். புகழ்ந்துக்கிட்டே வரும்போது கடைசியில ஒரு வரி சொல்வார், فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمي. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய புகழ் அதற்கு எல்லை இல்லை. எந்த பேசுகிற மனிதனும் இறை தூதரை முழுசா புகழ்ந்து முடிச்சிட முடியாது. இதுதான் அவர் முடிப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் இருக்கிறது, லைஸ லஹு ஹத்துன், அதற்கு எல்லை கிடையாது. எந்த மனிதனாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய புகழை முழுசா சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்லுவார். இப்படி அது என்னங்க, அதுல கடைசியில தவஸ்ஸுல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வசீலாவாக ஆக்கி கவிதை படிப்பார். யா அக்ரமல் கல்க் மாலிமன் அலூது பி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிதில் அமீமி. படைப்பினங்களில் கண்ணியமானவர்களே, உங்களை என்று நான் யாரிடம் புகலிடம் தேடுவேன்? தாங்க முடியாத துயரங்கள் வருகிற போது, தாங்க முடியாத கஷ்டம் வருகிற போது உங்களை விட்டு நான் யாரிடம் செல்வேன்? அவ்வளவு அற்புதமான அருமையானவர்களே, புர்தா மனதுக்கு பெரிய சஞ்சீவி. கஷ்டமான காலங்கள்ல கசீதத்துல் புர்தா ஓதும். நான் எப்போவுமே எனக்கு பக்கத்துல கசீதத்துல் புர்தா வச்சிருப்பேன். சங்கடங்கள் வந்தால் எப்போ வந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதுவுடைய கவிதைகள் இருக்கு இல்லையா, அந்த கவிதைகளை தான் படிச்சுக்குவேன். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே கசீதத்துல் புர்தாவை அப்படிதான் பார்த்தாங்க. இந்த கசீதத்துல் புர்தாவுடைய சிறப்பை நான் சொல்லிக்கிட்டே போகணும். இந்த புர்தாங்கிற இந்த தொகுப்புக்கு ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் விரிவுரை எழுதினார். அப்படி விரிவுரை எழுதியவர்கள் பெரிய பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள். அல்லாமா இமாம் கஸ்தல்லானி அவங்க புகாரிக்கும் விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. புகாரி ஹதீஸ் நூல். அவங்க கசீதத்துல் புர்தாவுக்கும் விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. புர்தாவுக்கு எழுதப்பட்ட விரிவுரைகளில் சிறந்த விரிவுரை இமாம் கஸ்தல்லானி உடையது. கசீதத்துல் புர்தாவை எப்படி உலமாக்கள் பார்த்தாங்கன்னா, ஹதீஸ் கிதாப் இருக்கு இல்லையா, அந்த ஹதீஸ் கிதாபுகளை உலமாக்கள் இஜாசாவோடு படித்து கொடுப்பாங்க. இஜாசான்னு சொன்னால் எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அவருக்கு அவருடைய ஆசிரியர் சொன்னார், இப்படி படித்து கொடுக்கறது தான் ஹதீஸுடைய நூல்கள். இந்த கசீதத்துல் புர்தாவையும் உலமாக்கள் இந்த இஜாசாவோடு படிப்பான். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கசீதத்துல் புர்தாவுடைய தன்னுடைய இஜாசாவும் சொல்றார். தன்னுடைய ஷேக் யாரு, அவங்க யார்கிட்டேருந்து படித்தாங்க, இப்படி இந்த புர்தாவை உலமாக்கள் அவ்வளவு கண்ணியத்தோடு படித்தாங்க. எனவே அருமையானவர்களே, எப்போதும் கசீதத்துல் புர்தா வாசிக்கிறத பழக்கமாக வைங்க. ரபியுல் அவ்வல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்பதனால் இந்த மாதத்திலும் இந்த அழகான கவிதையை பெருமானார் மீதுள்ள அன்புனால, பெருமானார் மீதுள்ள இஷ்குனால, மஹப்பத்தினால ரசித்து இந்த கவிதையை படியுங்கள். வெறுமனே படிப்பதல்ல, அதை படிக்கும் போது உங்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய தூதர் மீதுள்ள அன்பால் உருக வேண்டும். பெருமானாருடைய நினைவுகளால் உங்கள் கண்ணீர் குளமாக வேண்டும். ஏன்னா சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. கால ரசூலுல்லாஹ் சொன்னாலே சஹாபாக்கள் நிலைமை மாறிடும். இப்னு மாஜால வரும், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி மஸ்ரூக் சொல்லுவாங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு ஹதீஸ் ஆரம்பிக்கும் போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்கன்னு ஹதீஸை சொல்லலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பார். நாங்கள் அப்படி தலையை தூக்கி பார்த்தா அவர் உடம்பெல்லாம் வேத்து போயிருக்கும், சட்ட பட்டனெல்லாம் கலந்து போயிருக்கும், நாடி நரம்புகளெல்லாம் அவருக்கு அப்படியே நடுங்கும். ஏன்னா இறை தூதருடைய பெயரை அவ்வளவு கண்ணியத்தோடு சொல்லுவாங்க. சஹாபாக்களுக்கு கால ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாலே பெருமானாருடைய நினைவு, அந்த மஹப்பத்து வந்து அந்த மாதிரி தான் கசீதத்துல் புர்தாவை படிக்கிறது. அப்படி பெருமானாரை படித்தவர்கள் தான் கீழக்கரையை சார்ந்த நாபிகோர் ரசூல்
சதகத்துல்லா அப்பா அவர்கள், அவங்களும் பெருமானாருடைய புகழில் கரைந்து பல கவிதைகளை, ஆன கவிதைகளை படித்தாங்க. இவங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள ஹுப்புனால, அன்புனால இல்லையா, அவங்களுடைய கவிதையில தான் சொல்லுவாங்க, உங்களுடைய பிரியம் எங்களுடைய இரத்தத்திலும் சதையிலும் கலந்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் உண்மையிலும் அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய பிரியம் என்பது நம்முடைய இரத்தம் சதையில கலந்ததாக இருக்க வேண்டும். அவங்களுடைய கவிதைகள் ஏராளமான கசீதாக்கள் இருக்கிறது. அரபு உலமாக்கள் கூட அந்த கவிதைகளை மதிக்கிறாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்க தோற்றத்தாலும் பரிபூர்ணமானவர்கள். அவர்களுடைய அகமியம், அவர்களுடைய அந்தரங்கம், அதிலையும் பரிபூர்ணமானவர்கள். இந்த உலகத்தில் புகழ்வதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் புகழ்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். இறைவன் என்று அவர்களை சொல்ல மாட்டோம். இமாம் பூசிரி அதைத்தான் சொல்லுவாங்க, நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் நம்முடைய அறிவின் எல்லை என்ன, அவர்கள் மனிதர் தான். படைப்புகளில் அவர்கள் சிறந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசாவை புகழ்ந்தது கிறிஸ்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்து கடவுள் என்று சொன்ன நிலைக்கு போய்விடாதீர்கள். இதுதான் நம்முடைய உலமாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. எனவே அல்லாஹுடைய திருத்தூதருடைய அந்த மஹப்பத்து நமக்கு வேண்டும். மறுமையில மஹ்ஷர்ல எல்லாரும் பெருமானாரை புகழ்ந்துதான் ஆகணும். காஃபிரும் புகழ்ந்தாகணும், முஸ்லிம்கள்ல நல்லவன் கெட்டவன் எல்லாரும் புகழ்ந்தாகணும். மறுமையில அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்காமல் இருப்பான். மக்கள் எல்லா நபிமார்கள்ட்டையும் போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க, அவங்க முடியாதும்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க, அவங்க முடியாதும்பாங்க. எல்லா நபிமார்களும் கைவிட்ட பிறகு கடைசியில் அல்லாஹுடைய தூதரிடம் வரும்போது பெருமானார் சொல்லுவாங்க, அனலஹா, நான் தான் அதற்குரியவன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட பரிந்துரை செய்வாங்க, எல்லாம் இந்த மக்களுக்கு விசாரணை செஞ்சு முடிவை சொல்லு யா அல்லாஹ். சஜிதால விடுவாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல அவனுடைய துதிச்சொற்கள், அது வரைக்கும் அந்த துதிச்சொற்களை கொண்டு அல்லாஹ்வை யாருமே புகழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த துதிச்சொற்களை கொண்டு புகழ்ந்ததும் அல்லாஹ் சொல்வான், முஹம்மது அவர்களே தலையை உயர்த்துவீராக, நீங்கள் கேட்பது உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டதும் அதை காண்கிற அந்த மஹ்ஷர்ல உள்ள எல்லோரும் அவர்களை புகழ்வாங்க. யஹ்மதுஹுல் அவ்வலூன வல் ஆகிரூன், முன்னோர் பின்னோர் எல்லாரும் புகழ்வாங்க. அந்த புகழப்படுகிற இடத்துக்கு பெயர் தான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மகாமும் மஹ்மூத் என்கிற இடம். நம்ம துஆல பாங்கல கேட்கிறோம் இல்லையா, அந்த மகாமும் மஹ்மூத் என்பது மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோராலும் அவர்கள் புகழப்படுவார்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த நாவுகளால் அல்லாஹுடைய திருத்தூதரை புகழக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. இந்த உள்ளத்தில் அல்லாஹுடைய திருத்தூதருடைய பிரியத்தை, குளிர்ந்த வானத்தை விட தாகத்தில் இருக்கிற மனிதனுக்கு குளிர்ந்த நீர் எவ்வளவு விருப்பமானதோ அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்குவானாக. அவருடைய தோழர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் யாவரின் மீதும் அன்பு கொள்கிற நல்ல மூமின்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.